சென்னையில் வெள்ளம் வந்தபோது கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்தது போல தூத்துக்குடியிலும் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் கார்களை மேம்பாலங்கள் மீது பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் நிலையில் களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம். தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மேம்பாலங்களின் மீது இதுபோன்று வரிசையாக கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், சென்னையை பொறுத்தவரையில வேளச்சேரி, அதே போல பள்ளிக்கரணை, முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் எப்போதெல்லாம் மழை அதிகமாக பெய்கின்றதோ அப்போது அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களின் மீது வாகனங்களை நிறுத்தி வைப்பது வழக்கம். ஏனென்றால் தாழ்வான பகுதிகளில் இந்த கார்கள் இருந்தால் அவை நீரிலே மிதந்து கொண்டு வேறு பகுதிக்கு சென்றுவிடும். நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட வேளச்சேரியிலே பார்த்தோம், ஒரு சாய்வான பகுதியிலே நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ள நீரிலே அடித்துக் கொண்டு சென்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடியில வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கார்களை சில கிலோமீட்டர் தூரங்கள், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தங்களுடைய பகுதி தாழ்வான பகுதி, இன்னும் மழை பெய்தால் தங்களுடைய கார் அடித்துக் கொண்டு அந்த ஆற்று வெள்ளத்திலே சென்றுவிடும் என்று கருதக்கூடியவர்கள் இந்த மேம்பாலங்களின் மீது கொண்டு வந்து வரிசையாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் நேற்றிலிருந்தே இது போன்று கொண்டு வந்து வாகனங்களை நிறுத்த தொடங்கிவிட்டதாகவும், தொடர்ந்து ஒருவரை பார்த்து மற்றொருவர் என்ற அடிப்படையிலே ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்து இந்த கார்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தினுடைய அடிப்படையிலே தங்களுடைய கார் எதுவும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இங்கே ஈடுபட்டிருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.